அன்புக்குரியவர்களே, இந்த வீடியோ மூலமாக உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் பிறந்து இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக வந்து அந்த ரட்சிப்பு இந்த அளவும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. உங்கள் மூலமாக, என் மூலமாக இந்த ரட்சிப்பு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதுதான் அவருடைய நோக்கம். அதற்காகவே அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாய் பிறந்தார். இதை நாம் மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட வார்த்தை 21ஆம் வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார்கள். ஆகவே அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை, அவர் இந்த உலகத்திலே வந்து இந்த உலகத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பதற்காக வந்தார். ஆகவே அவர் இயேசு கிறிஸ்துவாய், இயேசு கிறிஸ்து என்பவர் ரட்சகர், இயேசு கிறிஸ்து என்பவர் பாவத்தை போக்கும்படியாக வந்தார். ஆகவே அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று தீர்க்கதரிசியாலே யோசேப்புக்கு உரைக்கப்பட்டு அந்த வார்த்தையினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முன்னமே பல அதிகாரங்களை பெற்றிருக்கிற இந்த உலக மக்கள், உலகத்தில் வாழ்ந்தவர்கள் பாவம் செய்து செய்து அவர்கள் தெய்வ மகிமையற்று போனபடினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இந்த பிறந்த நாளை அனுசரிக்கும்படியாக 2024 ஆண்டிலே நம்ம பிரவேசிக்கிறோம், அதை அனுசரிக்கிறோம். ஆனால் இதிலே நம்முடைய கடமை என்ன இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்கிற பொழுது இயேசுவாக பிறந்தார். இயேசு என்று பெயரிடும்படி சொன்னார்கள். ஆனால் அவர் திருமுழுக்கு பெற்ற பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது புறாவை போல இறங்கி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு இந்த உலகத்திலே அப்பொழுது வழக்கத்தின்படி மேசியா என்றால் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கிறவர். ஆகவே அவர் விடுவிக்கிறவராய் இருந்தார். இன்னொரு பொருள் இருக்கிறது, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆகவே இயேசுவை விசுவாசிக்கிற நாம், இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் கிறிஸ்துவாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்து என்று சொன்னால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். இயேசுவை விசுவாசித்து விசுவாசத்தினாலே நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய், நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே, அதுதான் யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிற அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். ஆகவே அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் புத்திர சுவிகாரம் பெற்றிருக்கிற நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அந்த அபிஷேகம் தான் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த அபிஷேகத்திலே நம்மை இணைத்து கிறிஸ்தவன், கிறிஸ்து அவள், கிறிஸ்து அவரோடு வாழுகிற அந்த வாழ்க்கை. ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நான் கிறிஸ்தவனாய் வாழ்வதற்கு எப்படியெல்லாம் அவர் வந்த நோக்கத்தை விடுவிக்கிறவனாய், நிறைய பேர் இன்றைக்கு எல்லா போராட்டங்கள் நடக்கிறது. மதுவிலக்கு போராட்டம் நடக்கிறது, பாலியல் தொந்தரவுக்கு போராட்டங்கள் நடக்கிறது, அநேக அடிமைத்தனத்திற்காக போராட்டங்கள் நடக்கிறது. இவர்களெல்லாம் விடுவிக்கும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கூடுமானவரை முடிந்தால் நீங்கள் வாழுகிற பகுதியில இருக்கிற பகுதியிலே அவர்களுக்கு அந்த அவேர்னஸை உண்டாக்கி அதிலிருந்து மீட்டு வரும்படியான ஒரு மீட்பை கொடுக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது இந்த கிறிஸ்துமஸ் ஒரு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். அதுதான் இயேசுவாய் பிறந்த ஆண்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவாய் இருந்தார். அதுதான் மேசியா, அதுதான் கிறிஸ்து. கிறிஸ்து என்பதற்கு அது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று எபிரேய பாஷையில பொருள். ஆகவே நீங்களும் நானும் இந்த உலகமும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே, இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். அந்த கிறிஸ்துவாகிய நாம் அநேகரை விடுவிக்கிறவர்களாய், அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாய், கர்த்தர் நம்மை பயன்படுத்தும்படியாய் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம், பணி செய்ய அழைக்கப்படுகிறோம். அப்படி செய்கிற பொழுது உங்கள் குடும்பத்திலே நிறைவான கிறிஸ்து பிறப்பின் ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லா நாளிலும் நிலைத்திருப்பதாக கர்த்தர் தாமே இந்த கிறிஸ்துமஸ் காலத்தை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென்.